ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன் டெட் 2025 மேத்ஸ் பேப்பர் 1 மாடல் கொஷின் பேப்பர் 4 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். 48 காரணிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணிகள் அப்படின்னாக்க ஃபேக்டர்ஸ்னு அர்த்தம். 48ஓட ஃபேக்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 48 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த டேபிளெல்லாம் வரும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 டேபிளில் நமக்கு 48 வரும். ஸோ 1 × 48ன்னு போடுவோம். 2 டேபிள்லேயும் 48 வரும். 2வை எவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 48 வரும் அப்படின்னாக்கா 24 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 48 வரும். 3 டேபிளில் பண்ணோன்னா 3 × 16 48ன்னு வரும். அதே மாதிரி 4 டேபிளில் பண்ணோன்னா 4 × 12 வந்து 48ன்னு வரும். 5 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு 6 டேபிளில் பண்ணோன்னா 6 × 8 வந்து 48ன்னு வரும். மறுபடியும் என்ன ஆகுனாக்க 8 × 6, 12 × 4, 16 × 3, 24 × 2, 48 × 1ன்னு ரிவர்ஸில் தான் நமக்கு வரும். ஸோ நம்ம இப்போ ஃபேக்டர்ஸ்னு பார்க்கணுன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த எல்லா நம்பரையுமே சேர்த்துக்கணும். ஸோ மொத்தம் 5 நம்பர் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடும் நமக்கு வந்து 5 நம்பர் வருது இல்லையா? ஸோ 5 + 5 10 ஃபேக்டர்ஸ் வந்து இந்த 48க்கு வந்து இருக்குது. ஆனால் இதில் ஆப்ஷன்ஸில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 10 ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் 55 டிகிரி எனில் மற்ற கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கோண முக்கோணம் அப்படின்னாக்கா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து ஒரு ஆங்கிள் நமக்கே தெரியும் 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு ஆங்கிளில் இந்த 2 ஆங்கிளில் எதை வேணாலும் நம்ம 55 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் 55 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டேனாக்க மூணாவது கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரின்னு நமக்கு தெரியும். ஸோ 180 டிகிரிலேருந்து இந்த 2 ஆங்கிளையும் கூட்டிட்டு மைனஸ் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 90ஐயும் 55ஐயும் கூட்டினோன்னாக்க 145 அப்படின்னு வரும். ஸோ 180ல் 145 போச்சுனாக்க 35 டிகிரி. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 35 டிகிரி. ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். முதல் 5 முழு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 5 ஹோல் நம்பர்ஸோட வர்க்கங்கள்னா ஸ்கொயர்ஸோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முழு எண்கள் அப்படின்னாக்கா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 5 ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னாக்க 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ இதோட டோட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 0 ஸ்கொயருங்கிறது 0, 1 ஸ்கொயருங்கிறது 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. சரியா? சரி, இப்போ 16 + 9 வந்து 25, 25, 26, 30. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ வந்து நமக்கு 30. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 30. இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். முதல் 10 இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இயல் எண்கள் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். சராசரி அப்படின்னா ஆவரேஜ்னு அர்த்தம். ஆவரேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ 10 நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க 1 + 2 + எக்ஸட்ரா நம்ம வந்து 10 நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கணும். எதால் டிவைட் பண்ணிக்கணும்னாக்க 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 10 நேச்சுரல் நம்பர்ஸோட டோட்டல் நமக்கு வந்து 55 அப்படின்னு வரும். அதை 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க 5.5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் ஏ ஆப்ஷன் 5.5. ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு சதுரத்தின் மூலைவிட்ட நீளம் 5√2 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுரம்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்கொயர். அந்த ஸ்கொயரில் வந்து எல்லா சைடுமே நமக்கு வந்து ஈக்குவல்னு தான் இருக்கும். ஸோ இதில் மூலைவிட்டம் அப்படின்னா டயக்னல்னு அர்த்தம். ஸோ இந்த டயக்னலோட வேல்யூ வந்து 5√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடோட வேல்யூவை நம்ம ஏன்னு எடுத்துப்போம். இந்த சைடு தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நமக்கு ஃபார்ம் ஆகுதா? ஸோ இங்கே ஏ இருக்குது. இதோட வேல்யூ வந்து 5√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பித்தாகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும். இந்த பக்கங்களை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னா கர்ணத்தோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஹைபாட்டினியூஸோட ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ a² + a² = 5√2 the whole square அப்படின்னு வரும். ஸோ இதோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? a² + a²
2a² வரும். 5√2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்க 25, √2 ஸ்கொயர் பண்ணால் 2 வந்துடும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ a² வேல்யூ 25 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னன்னாக்க 5 சென்டிமீட்டர். அப்போ சதுரத்தோட பக்க அளவு என்னவாக இருக்கும்னாக்க 5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் பகா எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகா எண் அப்படின்னாக்க ப்ரைம் நம்பர்னு அர்த்தம். ப்ரைம் நம்பர்னால் என்னது? எந்த ஒரு டேபிள்லேயுமே வகுப்படாத எண்ணுக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு பேர். அதாவது 1 டேபிளில் வரும், அதே நம்பர் டேபிளில் வரும், வேறு எந்த டேபிள்லேயுமே வராது. இப்போ ஒரு நம்பர் வந்து 2 டேபிளில் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அது ஈவன் நம்பர், இரட்டைப்படை நம்பராக வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், 156ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட் டிஜிட் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈவன் நம்பர், இது 2 டேபிளில் வந்துடும். ஸோ இது ப்ரைம் நம்பர் கிடையாது, இது பகா எண் கிடையாது. அடுத்தது 187ன்னு பாருங்கள். இது ஒற்றைப்படை எண், அதனால இது 2 டேபிளில் வராது. 3 டேபிளில் வருமானு எப்படி செக் பண்ணணும்னா இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னாக்க ஆட் பண்ணி பார்க்கணும். 1 + 8 + 7 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 + 7 வந்து 15 வரும், 16 வரும். இப்போ 16ங்கிற நம்பர் 3 டேபிளில் வராது. ஸோ இந்த நம்பர் 3 டேபிள் வராது, 4 டேபிளும் வராது. லாஸ்ட் டிஜிட் 5 0 இல்லாதனால 5 டேபிள்லையும் வராது, 6 டேபிளில் வராது. 7 டேபிள் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், 7 டேபிள் வராது, 8ம் வராது, 9ம் வராது. 9 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஜிட்ஸோட டோட்டல் வந்து இப்போ 16 வருதா, இந்த வர நம்பர் 9 டேபிளில் வந்துச்சுன்னா இந்த நம்பர் 9 டேபிளில் வரும்னு அர்த்தம். ஸோ இது 9 டேபிள் வராது. 10 வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், லாஸ்ட் டிஜிட் 0 இருக்கணும். ஸோ 10 டேபிளும் வராது. ஸோ இப்போ நம்ம 11 டேபிள் செக் பண்ணணும். எப்படி 11 டேபிள் செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். 187ன்னு கொடுத்துருக்காங்களா, ஒரு நம்பர் விட்டு விட்டு ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, தேர்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. இதோட டோட்டல் பாருங்கள் 8. இதை இந்த மிடில் நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0ன்னு கிடைக்குதா? அப்போ 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது 11 டேபிளில் வரக்கூடிய நம்பர். இது வந்து 11 டேபிளோட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ரூல். சரியா? அதாவது வந்து இப்போ 3 நம்பருக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க, 3 டிஜிட்க்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமா மேடம் அப்படின்னா கிடையாது. எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்தாலும் கண்டுபிடிக்கலாம். ஒரு நம்பர் விட்டு விட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர், 5th நம்பர் அப்படி ஆட் பண்ணணும். அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர், 4th நம்பர், 6th நம்பர் அப்படி ஆட் பண்ணிக்கணும். அதோட டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 0வோ இல்லை 11 டேபிளில் வர நம்பரோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கொடுத்துருக்கிற ஒரிஜினல் நம்பர் வந்து 11 டேபிளில் வரும்னு அர்த்தம். இப்போ நமக்கு 187 வந்து 0 வந்திருக்கு. ஸோ இது 11 டேபிளில் வரக்கூடிய நம்பர். ஸோ இது ப்ரைம் நம்பர் கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் சி ஆப்ஷன் பாருங்கள், 289ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 289 பார்த்தோன்னே உங்களுக்கு தோணணும் இது 17 டேபிள், இது 17ஓட ஸ்கொயர் தான் இந்த 289. அப்போ 289ங்கிறது 17 டேபிளில் வருது. ஸோ இதுவும் நமக்கு பகா எண் கிடையாது, ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இந்த 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 173 அப்படிங்கிற நம்பர் தான் கரெக்ட். ஏன்னா பாக்கி 3மே இல்லைன்னு பகா எண் கிடையாது இல்லையா? அதனால் 173 தான் நமக்கு பகா எண், அதாவது ப்ரைம் நம்பர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர் மற்றும் 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களை சரியாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய நீளம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மிகப்பெரிய நீளம் அப்படின்னா இந்த சம்முக்கு வந்து மீப்போவா, அதாவது ஜிசிடி கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரி 3 அளவுகள் கொடுத்து இதில் மிகப்பெரிய நீளம் எது, மிகச்சிறிய நீளம் எது, இந்த மாதிரிலாம் கேட்டால் நம்ம ஜிசிடி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரியா? மிகப்பெரிய நீளம்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடிக்கு நம்ம இன்னொரு விதமாக ஹச்சிஎஃப் அப்படின்னு கூடயும் சொல்லலாம். சரியா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா எல்லாமே வந்து மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு கலந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம எல்லாத்தையுமே சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிப்போம். சரியா? அப்போ 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்? 495 சென்டிமீட்டர்னு போடுவோம் இல்லையா? அதாவது 4 மீட்டர்னா 400 சென்டிமீட்டர், அதோட ஒரு 95 சேர்த்தோம்னா 495 சென்டிமீட்டர். கமா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 9 மீட்டர். அப்போ 9 மீட்டர்னா 900 சென்டிமீட்டர். சரியா? அடுத்தது 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர். அப்போ என்ன வரும்? 1665 சென்டிமீட்டர்னு வரும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். ஜிசிடினா நம்ம இப்படி
டானா போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 3 நம்பருமே எந்த டேபிளில் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல 5 டேபிள் போடுங்க. 9 5 45, மிச்சம் 4 இருக்கும், 45 வரும். ஸோ 9 5 45. இதில் பிரித்தோன்னா 1 5 40, 8 5 40, இந்த 0வை அப்படியே போட்டுப்போம். இதில் பிரித்தோன்னா 3 5 15, மிச்சம் 1 16, 3 5 15, மிச்சம் 1 16, 3 5 15. இப்போ இந்த 3 நம்பரையும் மறுபடியும் பார்க்கணும். எல்லாமே நமக்கு 9th டேபிளில் வருது பாருங்களேன். ஸோ நம்ம 9 அப்படின்னே போட்டுக்கலாம். ஸோ இங்கே 11 9s are 99 வரும். இப்போ 9 18 0 வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னாக்க 9 27, எகெயின் வந்து 27னாக்கா 63 வரும். ஸோ 9 7 63, ஸோ 37ன்னு வந்துடும். இதோட இப்போ 11 20 37, இது வந்து நமக்கு வேறு எந்த டேபிள்லேயுமே 3 நம்பருமே வராது இல்லையா? அதனால் இந்த ஸ்டெப்போடு நம்ம நிப்பாட்டிடணும். இதில் இந்த சைடில் வர 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட்டு தான் நமக்கு வந்து ஜிசிடி, சரியா? ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து நமக்கு 45. ஆனால் 45ங்கிறது சென்டிமீட்டரில் தான் நமக்கு வரும், சரியா? ஏன்னா நம்ம எல்லாமே சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னாக்க 45 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 1.75, 5.6, 7 ஆகியவற்றின் மீப்போவானா என்னது? ஜிசிடி. இப்போ நம்ம போன சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஜிசிடி தான் இந்த சம்முக்கு கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே டெசிமலில் பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சரில் நம்ம பாயிண்ட் வச்சுப்போம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்பரில் 2 டிஜிட் இருக்குது. ஸோ 100ஆல் முதல்ல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 175ன்னு கிடைக்குமா? 1.75 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 175ன்னு கிடைக்கும். அடுத்தது வந்து 5.6ன்னு இருக்குது. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 516 வரும். 7 இருக்குது, 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 700 அப்படின்னு வரும். இது 3த்துக்கும் நம்ம போன சம்மில் பண்ண மாதிரியே நம்ம ஜிசிடி கண்டுபிடிப்போம். ஸோ முதல்ல 5 டேபிள் வரும். ஸோ 35 15, மிச்சம் 2 25, 5 25 வரும். 1 5 1 5 2 10ன்னு வந்துடும். இதில் 1 5 மிச்சம் 2 வரும், 20, 4 5 20, 0 அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 7th டேபிளில் வரும் பாருங்கள். 7th டேபிள் போட்டால் என்ன வரும்? 7 35, இங்கே 1 7 மிச்சம் 4 இருக்கும், 42, 6 42 வந்துடும். 7 14 0. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பருமே வந்து நமக்கு சேர்ந்தாப்பில் எந்த டேபிள்லையுமே வராது. இப்போ 5 20 5 டேபிளில் வரும், 16 வராது. 16 20 2 டேபிளில் வரும், 5 வராது. ஸோ எல்லாமே சேர்ந்தாப்பில் எந்த டேபிளில் வருதோ அதுதான் நமக்கு ஜிசிடிக்கு எடுத்துக்கணும், சரியா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சைடில் 5ம் 7ம் வந்திருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியது தான் நமக்கு ஜிசிடி. ஓகேவா? அப்போ 35 அப்படின்னு வரும். ஆனால் ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொஷினை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்க 100ஆல் டிவைட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஸோ 35/100 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். அதாவது 0.35 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்னென்னா டி ஆப்ஷன் 0.35. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த சம் பார்ப்போம். 7 ஒரு நடுவில் ஒரு டிஜிட் விட்டுருக்காங்க. 5 4 6 2 என்ற எண் 9ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 7 எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு கோடு போட்டுப்போம். 5 4 6 2 இந்த நம்பர் வந்து நமக்கு 9ஆல் வகுப்படணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9ஆல் ஒரு நம்பர் வகுப்படணும்னா இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து 9வது டேபிளில் வரணும், சரியா? இப்போ நமக்கு ஒரு டிஜிட் வந்து இங்கே விடுபட்டிருக்கு. இந்த டிஜிட் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மற்ற டிஜிட்ஸை வந்து கூட்டுங்க. 7 5 12, 12 4 16, 16 6 22, 2 24ன்னு வருது, சரியா? இப்போ 24 9வது டேபிளில் வராது. ஆனால் 24 கூட எதையாவது சேர்த்தோன்னா நமக்கு 9வது டேபிள் வரும். அந்த குறைந்தபட்ச மதிப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட் நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9வது டேபிளில் 24க்கு பக்கத்தில் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். 27ன்னு வரும் இல்லையா? அப்போ 24ஓட ஒரு 3 ஆட் பண்ணாதான் எனக்கு 27 வரும். அப்போ தான் நமக்கு இந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த விடுபட்ட இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படின்னாக்க 3ங்கிற நம்பர் வரணும். இப்போ நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27ன்னு வரும்.
ஸோ அந்த நம்பர் வந்து 9வது டேபிளில் நமக்கு டிவைட் ஆகும். சரியா? ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 3 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்ப்போம். இப்போ கொஷினில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட ஆங்கிள் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஸோ 2 ஆங்கிளை கூட்டினா தான் நமக்கு எக்ஸு கிடைக்கும். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்படி ஒரு டயக்ராம் வருதா நமக்கு. ஸோ இந்த இடம் வந்து 115ன்னு கொடுத்துருக்காங்களா. முதல்ல இது கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா தான் நமக்கு எக்ஸு கிடைக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி மாதிரி வருது. சி மாதிரி எங்கெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சி மாதிரி எங்கெல்லாம் நமக்கு வருதோ அந்த ஆங்கிளோட டோட்டல் வேல்யூ 180 டிகிரி. இதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. அப்போ உங்களுக்கு இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னாக்க 180லேருந்து 115 என்ன பண்ணிக்கணும், நம்ம மைனஸ் பண்ணோன்னா இந்த ஆங்கிள் நமக்கு கிடைச்சிரும். 180ல் 115 போச்சுனாக்க நமக்கு 65ன்னு வரும். சரியா? ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு 65 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இன்னொரு ஆங்கிளுக்கு மறுபடியும் என்ன செய்யணும்னாக்க மறுபடியும் சி மாதிரி வருது பாருங்கள், இப்படி வருது பாருங்கள். ஸோ இதில் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் கொஷினில் கொடுத்துட்டாங்க 130 அப்படின்னு சொல்லிட்டு. சி மாதிரி எங்கெல்லாம் வருதோ அந்த ஆங்கிளோட டோட்டல் வந்து 180 டிகிரி. சரியா? அப்போ நம்ம அந்த தெரியாத ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், 180ல் 130 மைனஸ் பண்ணணும். சரியா? பண்ணும்போது நமக்கு 50ன்னு வரும். ஸோ நமக்கு இப்போ 2 வேல்யூ கிடச்சிருக்கு. 65 ஒன்று கிடச்சிருக்கு, 50 ஒன்று கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையும் கூட்டினா தான் உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். ஸோ 65யும் 50யும் கூட்டினா 115. ஸோ 115ங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். x + 1/x = 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x² + 1/x² என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க x + 1/x = 2ன்னு கொடுத்துருக்காங்களா, ரெண்டு சைடும் ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. நமக்கு வந்து தனித்தனி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிப்போம். ஹோல் ஸ்கொயர்னால் உங்களுக்கு தெரியும், a + b த ஹோல் ஸ்கொயர். a + b த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, a² + b² + 2ab. சரியா? இங்கே ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1/x = 2² வந்து நமக்கு 4ன்னு கிடச்சிரும். இந்த இடத்துல எக்ஸும் 1/xம் என்ன ஆகிடும், நமக்கு கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ நமக்கு இதுதான் வேணும், x² + 1/x² வேல்யூ தான் வேணும். = இதோட வேல்யூ 2 இருக்கா, இங்கே 4 இருக்குது. அப்போ 4 இந்த +2 அந்த சைட் போச்சுன்னா -2. ஸோ 4 - 2 வந்து 2ன்னு கிடச்சிரும். ஸோ x² + 1/x² ஆன்சர் வந்து நமக்கு 2. சி ஆப்ஷன் தான் கரெக்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.